அடுத்தது மேற்கத்திய உலக நாடுகளுக்கு என்ன தேவைப்படுது ஈரான் கிட்ட அப்படின்றப்ப பார்க்கும்போது ஆட்சி மாற்றம் தான். ஆமாங்க, ஈரானோட ஆட்சி மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் மற்ற அரபு நாடுகள் எப்படி அமைதியா இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு அமைதியை ஈரானை நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்லாம் பண்ணதே விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு முழுக்க காரணம் ஆயத்துல்லா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமா ஈரானை ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு பட்சத்துல தான் இவ்வளவு பிரச்சனை வருது. இந்த ஆட்சியை நம்ம மாத்திட்டோம் அப்படின்றப்போ எல்லா அரபு நாடுகள் மாதிரியும் ஈரானும் டோட்டலா சைலண்ட் ஆயிடும், நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் மேற்கத்திய உலக நாடுகளுக்கு தேவைப்படுது. ஈரான்ல ஆட்சி மாற்றம் அப்படின்றது வரணும்னா என்ன தேவைப்படுது? ஏன்னா ஈரான்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஆயத்துல்லாக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்காங்களோ அவங்கள ஒண்ணு ஜெயில தூக்கி போடுவாங்க, இல்லைன்னா நாடு கடத்திடுவாங்க. நீ வேற நாட்டுக்கு போயிட்டு ஈரான்லயே இருக்காதுன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஈரான்ல இருக்கிற சிச்சுவேஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈரான்ல இருக்கிற எல்லாருமே ஆயத்துல்லாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறவங்க. ஸோ இதனால யாருமே அங்க எதிர்த்து கேள்வி கேட்காத ஒரு இடமா தான் ஈரான்ன்றது ஒரு விஷயம் இருக்கு. அப்போ எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு இடமா இருக்கிறவங்க எங்க